வணக்கம். குடியாத்தம் குமரன். நான் ஒரு சிலர்லாம் கூப்பிடுறேன், கொஞ்சம் அங்கே இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் ஓடிவாங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வந்து நம்ம பதிவை கொஞ்சம் பாருங்க. என்ன நம்ம பதிவு கொஞ்சம் பாருங்க. திருமதி குஷ்பு சுந்தர் இந்தி இசை சவுந்தரராஜன் என்று அழைக்கப்படுகிற தமிழிசை சவுந்தரராஜன், நடிகை கஸ்தூரி, யக்கோ வானதி சீனிவாசன், மது வாந்தி சே அந்த மது வந்தி வைத்தி மகேந்திர பொண்ணு. அப்புறமா இந்த டிவி டிபேட்ல வழக்காடு மன்றத்தில் பேசுறீங்கல்ல பாஜக வீராங்கனைகள் எல்லாரும் கொஞ்சம் இந்த பதிவு பக்கமா வாங்கம்மா. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்தியாவிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பாலியல் பலாத்காரம், பாலியல் வன்கொடுமைன்னா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பண்ற திராவிட மாடல் ஆட்சின்னு வாய்க்கிலேயே பேசுறீங்கல்ல. உங்க கட்சியில உங்க பாஜக ஒரு சகோதரி பிரதமருக்கு அனுப்பிச்சாங்க கடிதம். யாருக்கு? பிரதமருக்கு. நரேந்திர மோடிஜி 3வது முறை பாலியல் ஜல்சா கட்சியின் சார்பில் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடிக்கு கடிதம் செய்றாங்க. யாருன்னு கேட்டா சென்னையிலே மாவட்ட மகளிர் அணி தலைவராக இருக்கக்கூடிய தங்க சோபனா. இந்த கடிதம் பல முறை காம ஆலயத்தில் கொடுத்துட்டாங்க. டி நகர்ல இருக்குதுல்ல உங்க பிஜேபியினுடைய தலைமை அலுவலகம், காம ஆலயம். அதாவது கமலாலயம் இல்லை, அது வந்து காம ஆலயம் ஒன்றும் இல்லை. அந்த இந்த மாதிரி பல பெண்கள் பாஜகனுடைய முன்னணி தலைவர்களால் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டு புகார் தந்து கற்பை கூட இழந்திருக்கிறார்கள், கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துடலாம். என்னது? இதை மட்டும் கொஞ்சம். யாருன்னு கேட்டீங்கன்னா தங்க சோபனா. இந்த தங்க சோபனா யாருன்னு கேட்டீங்கன்னா சென்னையிலே மாவட்ட மகளிர் அணி தலைவர், அந்த கட்சியில முக்கியமான பாஜகவின் மகளிர் அணி வீராங்கனை, ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்த ஒரு குடும்ப பெண். இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா தலைப்புச் செய்தி இன்னைக்கு என்னன்னு கேட்ட அறைக்குள் முத்தமிட முயற்சி, காருக்குள் வைத்து பாலியல் வல்லுறவு, கரு நாகராஜன் மீது பாஜக மகளிர் அணி தலைவர் பரபரப்பு புகார். இன்னைக்கு இதுதான் சோசியல் மீடியாவில் ஓடுது. ஆனா சோசியல் மீடியாவில் ஓடுதுன்னா இத பெருசா பேசுற மாதிரி எந்த யூடியூப் வீடியோ அது மாதிரி பண்ணிட்டான் சங்கி பசங்க. என்னது? இதை வெளியே வராத மாதிரி இதை மூடி மறைக்கிறான். ஆனா தங்க சோபனா என்று சொல்லக்கூடிய சென்னையில மாவட்ட மகளிர் அணி தலைவர் பல ஆண்டுகளாக இந்த கரு நாகராஜ் என்று சொல்லக்கூடிய இந்த காம கொடூரன், இந்த பொம்பளை பொறுக்கி, இந்த கரு நாகராஜனோட காம கொடூரன், இந்த காம நாகராஜன் இந்த பெண்ணுக்கு பல ஆண்டுகளாக பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறான். இப்படி பல பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறான். யார் என்று கேட்டால் பாஜகவின் மாநில துணை தலைவர். யாராவன்? பாஜகவின் மாநில துணை தலைவர் கரு நாகராஜன். இது ரத்தன சுருக்கமா சொல்லி இந்த அம்மா எல்லா இடத்திலையும் புகார் கொடுத்து ஒன்றும் பண்ண முடியாம கடைசியில பிரதமருக்கே கடிதம் எழுதிட்டாங்க. அந்த செய்தியை ரத்தன சுருக்கமாக படிக்கிறேன் பாருங்கள். பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜ் என்று சொல்லப்படுகிற பொம்பளை பொறுக்கி காம நாகராஜன் மீது மாவட்ட மகளிர் அணி தலைவர் தங்க சோபனா பாலியல் புகார் கூறி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் மாவட்ட பாஜக மகளிர் அணி தலைவர் அன்பு சகோதரி தங்க சோபனா என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், வலுக்கட்டாயமாக அறைக்குள் அழைத்து கிஸ் எடுக்க முயற்சி செய்திருக்கிறார். யாரு? இந்த பொம்பளை பொறுக்கிறான்ல, இந்த பொம்பளை பொறுக்கிறான் பாருங்க, இந்த காம நாகராஜன் கரு நாகராஜன். அவன் என்னடான்னு கேட்டா, அதாவது பிரதமருக்கு இது கடிதம் எழுது, இது தலைப்புச் செய்திகள். அதாவது வலுக்கட்டாயமாக அறைக்குள் அழைத்து கிஸ் எடுக்க முயற்சி செய்திருக்கிறார், காருக்குள் வைத்து பாலியல் வல்லுறவு செய்ய முயற்சிருக்கிறார். அதாவது காருக்குள்ள கூட்டு போய் ரேப் பண்ண முயற்சி பண்ணிக்கிறான். யாரு? இந்த பொறுக்கி பையன், இந்த பொம்பளை பொறுக்கி, இந்த காம நாகராஜன் கரு நாகராஜன். அந்த அந்த பொண்ணு, அந்த பாப்பாக்குது இல்ல, அதான் அந்த தங்க சோபனா, அதை ரேப் பண்ண பார்த்துக்கிறான். அப்புறமா பாலியல் இச்சைக்கு இணங்கவில்லை என்றால் உன் கெரியரையே க்ளோஸ் செய்து விடேன் என்று மிரட்டுகிறார்.
என்னுடைய ஆசைக்கு நீ இணங்காவிட்டால் நான் உன்னை பாலியல் வன்புறமை பண்ணணும், நான் உன்னை கெடுக்கணும், உன்னை அடையணும். இதுக்கு நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணலன்னா, என் ஆசைக்கு நீ இணங்கலன்னா உன் கெரியரையை நான் க்ளோஸ் செய்து விடுவேன் என்று மிரட்டுகிறார் என்று ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இப்படி ஒரு கடிதத்தை அந்த பொண்ணு யாருன்னு கேட்டால் தங்க சோபனா பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்குது. இது தொடர்பாக இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ண வரல, இந்த கர்மத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணுவாங்க. இது தொடர்பாக தங்க சோபனா பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், நான் 2018ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தேன். அதன் பிறகு நடந்த காந்தி யாத்திரை என்ற கட்சி நிகழ்ச்சியில் கரு நாகராஜன் என்னை சந்தித்தார். நாம் இருவரும் மடிப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும், எனவே உன் கைபேசி எண்ணை தா, போன் நம்பர் கேட்கிறான், உன் கைபேசி எண்ணை தா என்றார். நானும் கொடுத்தேன். இந்த பொண்ணும் பாவம் கொடுத்துட்டு போன் நம்பர். ஒரு நாள் இரவு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, சோபனா, உன்னை பார்த்த முதல் ஏதோ உன் மீது எனக்கு ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது. மக்கள் இவனுக்கு அந்த டைம்ல பார் டூயட் லவ் மூட்ல போகிறான். உன்னை பார்த்த முதல் நாளே அந்த மாதிரி போயிட்டு என்ன சொல்றான், போன் பண்ணிட்டு, உன்னை பார்த்த முதல் ஏதோ உன் மீது எனக்கு ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது. நான் தனியாக இருக்கிறேன், நீ வர முடியுமா என்றார். இந்த காம நாகராஜங்கிறான்ல, இந்த பொம்பளை பொறி பையன், இவன் பாவம் அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிறான். தனியாக நீ வர முடியுமான்னு கூப்பிட்டுக்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிக்குது, இரவு நேரத்தில் நான் யாரையும் சந்திக்க மாட்டேன். நல்ல குடும்ப பொண்ணு பாவம். இரவு நேரத்தில் நான் யாரையும் சந்திக்க மாட்டேன் என்று கூறி தொலைபேசி அழைப்பை துண்டித்தேன். மேலும் என்னை பலமுறை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தொந்தரவு செய்து கொண்டிருந்தார். நான் கமலாயம் சென்ற பொழுது மாநில பொதுச் செயலாளராக கரு நாகராஜன் இருந்த நேரத்தில் அவருக்கு மாவட்ட மகளிரணி தலைவர் என்ற முறையில் மாவட்ட மகளிரணியுடன் மரியாதை செலுத்த சென்றிருந்த பொழுது, மரியாதை செலுத்தி விட்டு வெளியே வரும் பொழுது, தங்க சோபனா, நீ மட்டும் உள்ளே வா என்று அழைத்தார். இந்த பொறுக்கி பையன் இந்த காம நாகராஜன் தங்க சோபனா நீ மட்டும் உள்ளவான்னு கூப்பிட்டுக்கிறான். அதுக்கு இந்த பொண்ணு சொல்லுது, நான் அறை உள்ளே சென்ற பிறகு பலவந்தமாக கையை பிடித்து இழுத்து முத்தமிட முயன்றார். வக்கால ஓடி என்ன பண்ணிடான் பார்த்தீங்களா அந்த காம நாகராஜன். உள்ள கூப்பிட்டு பலவந்தமா கையை புற்றி இழுத்து என்ன சொல்றது, முத்தம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிறான். நான் சுதாரித்து கொண்டு அவரை கன்னத்தில் அறிய விட்டு வெளியே வந்தேன். கட்சியின் நலன் கருதி, கட்சியின் வளர்ச்சி கருதியும் இந்த விவரங்களை பலரிடம் நான் எடுத்து கூறவில்லை. அமைதியாக இருந்து விட்டேன். அடுத்து என்ன பாருங்க, இதோட போல 2022ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வெளியானது. கட்சியின் மாவட்ட தலைவர் திரு சாய் சத்யன் அவர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சி 1987 வார்டில் நீங்கள் தான் போட்டியிட வேண்டும் என்று கூறினார். ஆனால் மடிப்பாக்கம் பகுதியை சேர்ந்த நம் கட்சியில் பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் அவர்கள் கட்சியின் எந்த பொறுப்பிலும் இல்லாத தனது மனைவி கிருஷ்ணபிரியா போட்டியிட வேண்டும் என்றும், இல்லை என்றால் நான் சுயேட்சாக போட்டியிடுவேன் என்றார். கட்சியின் நலனை கருதி எனக்கு கிடைத்த வாய்ப்பை விட்டுக் கொடுத்தேன். 2011ஆம் ஆண்டு நடந்த தேர்தலிலும் 2022ஆம் ஆண்டு நடந்த தேர்தலிலும் கிருஷ்ணபிரியா தோல்வியடைந்தார். அதன் பிறகு மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்கள், சோபனா, என்னை உடனே சந்திக்க வேண்டும் வா என்றார். யாரு? இந்த பொறுப்பை என் கூடுதான் தெரியும். இது எப்போ? இது 2022 கவுன்சில் எலெக்ஷன் 2 மணி அந்த அம்மா தோத்து போச்சா? தோத்து போன உடனே இவன் என்ன பண்றான், துணைத்தலைவர் ஆயிட்டான். இந்த பொறுப்பையன் பொதுச் செயலராக இருந்தவன் துணைத்தலைவர் ஆயிட்டான் இந்த காம நாகராஜன். உடனே நீ என்னை உடனே சந்திக்க வேண்டும் என்றார். கட்சி வேலை என்று நினைத்து நான் அவரிடம் சில மகளிரணியை சந்தித்து கொண்டிருக்கிறேன் சொல்றான் அந்த பொண்ணு. சில மகளிரணியரை சந்தித்து கொண்டிருக்கிறேன், அப்புறமா வரேன்னு அந்த அம்மா சொல்லிக்கிறாங்க தங்க சோபனா. அதற்கு அவர் இல்ல, உடனே வா, நீ உடனே வந்தாகணும், இல்லைன்னா அப்புறமா வரேன்னா. உடனே என்ன சொல்லிக்கிறான், அண்ணா உடனே என்ன நீ அண்ணான்னு கூப்பிடக்கூடாதுன்னுக்கிறான். ஏன்னா லவ்வர் இல்ல, முத்தெல்லாம் கொடுக்க போய் தவுள் அடியெல்லாம் வாங்கிக்கிறான் காம நாகராஜன். அண்ணான்னு கூப்பிடாதான்னுக்கிறான்.
அதுக்கு இந்த அம்மா குறிப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரையும் அண்ணான்னு தான் கூப்பிடணும், ஜீன்னு கூப்பிடக்கூடாது என்று கட்சியின் காரியகர்த்தார் அனைவரும் ஜி என்றுதான் அழைக்கக்கூடாது, அண்ணான்னு கூப்பிடுங்க, எல்லாரையும் அண்ணான்னு கூப்பிட சொல்லிட்டாரு பொன் ராதாகிருஷ்ணன்னு இந்த அம்மா சொல்லிக்குது. அந்த யாருக்கிட்ட, அந்த காம நாகராஜன் கிட்ட. அவரு கடற்கார வேலை இல்லை, நீ என்ன அண்ணான்னு கூப்பிடக்கூடாதான்னுக்கிறான். சரி இருந்தாலும் கூப்பிட்டானேன்னு சொல்லி என்ன பண்ணுது, கட்சியின் அவசரமாக வேலையை நீ உடனே வர வேண்டும், இல்லை என்றால் உன் மீது நடவடிக்கை எடுப்பேன், கட்சி விட்டு எடுத்து விடுவேன் என்று மிரட்டினார். நானும் ஒன்றும் புரியாமல் கட்சி வேலை என்பதால் அவர் இருக்கும் இடத்துக்கு சென்றேன். அந்த சமயத்தில் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத நேரமாக இருந்தது. அவர் உடனே கார் உள்ளே வா என்றார். உன்னுடன் கட்சி பணி குறித்து பேச வேண்டும் என்றார். வரம்போக்கு பொறுக்கி, பொம்பளை பொறுக்கி பையன் ஒக்காளி கட்சி ஆபீஸில் கூப்பிட்டு தான் கட்சி வேலை பார்ப்பாங்க, இவன் காருக்குள்ள கூப்பிட்டுதான் பார். அது சரி, அந்த பாரதிய ஜனதா கமலாயமே காமாலயமாச்சே, இவன் காருக்குள்ள கூப்பிட்டுக்கிறான். உடனே என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த கார் ஓட்டுநரை பார்த்து நீ வெளியே போன்ட்டுக்கிறான். இந்த பொண்ணு காருக்குள்ள போய் தங்க சொன்னா காருக்குள்ள போனோடனே அந்த காமநாகராஜன் என்ன பண்ணிக்கிறான், டிரைவரை வெளியே அமிச்சிட்டான். இதெல்லாம் இந்த அம்மா பிரதமருக்கு அந்த கடிதத்தை நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படிச்சுட்டு இருக்கிறேன். ஓட்டுநரை பார்த்து நீ காருக்கு விட்டு வெளியே நில்லு என்று கூறினார். நான் காரில் அமர்ந்தவுடன், சோபனா, எனக்கு நீ இணக்கமாக இருந்திருந்தால் உன்னை நான் சென்னை மாநகராட்சி உறுப்பினராக ஜெயிக்க வைத்து மகாராணி போல் வைத்திருப்பேன் என்று கூறியபடி என் தொடையின் மீது கை வைத்து இறுக்கமாக கட்டி அணைத்து பலாத்காரம் செய்ய முயன்றார். கட்டி அணைத்து உம்மா தாரோன்னு ஒரு படத்துல ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி மீனா கிட்ட இந்த மாதிரி இவன் என்னடான்னா என்ன சொல்றது, என் தொடையின் மீது கை, அந்த சகோதரி நமக்கு சகோதரி, அவனுக்கு எந்த பொண்ணும் சகோதரி இல்லை. அந்த புறம்போக்கு பையன் அந்த கரு நாகராஜ காம நாகராஜ என்ன பண்ணிக்கிறான், அந்த அந்த பொண்ணு தொடை மேல கை வச்சு, அந்த பொண்ணு சொல்லுது, என் தொடையின் மீது கை வைத்து இறுக்கமாக கட்டி அணைத்து பலாத்காரம் செய்ய முயன்றார். நான் காரின் கதவை என் காலால் உதைத்து கரு நாகராஜனை தள்ளிவிட்டு என் முழு பலத்துடன் போராட்டி வெளியே வந்து தவடை மேலே பலார் என்று ஒன்று விட்டேன். அப்போ ஒன்று தடம் விட்டு வீட்டுக்கு சென்று விட்டேன். பல மணி நேரம் அழுதேன். கட்சியில் என்னை விட பலவீனமான பெண்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டால் இது போன்ற காமுகனிடம் இவர்கள் எப்படி சித்திரவதை அனுபவித்து இருப்பார்கள், மேலும் கட்சியை விட்டு சென்றிருப்பார்கள். எனவே இது போன்ற காமுகனிடம் இருந்து கட்சியை காப்பாற்ற அவர் மீது நடவடிக்கை எடுத்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்துடன் நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் புகார் மனுவாக எழுதி முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை IPS அவர்களிடம் முன்னாள் அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம், அவனை பத்தி நான் இப்ப வரேன், அந்த கேசவ விநாயகம் அவன் பெரிய பப்பள பொறிக்கை கேசவ விநாயகம் நடந்ததை அனைத்தையும் எடுத்து கூறினேன். ஆனால் அந்த சமயத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பிரதமராகி நீங்கள் தான் நடவடிக்கை எடுத்து இந்த காம நாகராஜன் கரு நாகராஜன் நடவடிக்கை எடுத்து பாஜகவில் இருக்கிற எங்களை போட்ட பெண்களின் கற்பை பாதுகாக்க வேண்டும். இப்படி பாஜகவில் இருக்கிற காம கொடூரன்கள் பலர் இருக்கிறார்கள். பாஜக மகளிரணி நாங்கள் எங்கள் கற்பை கூடவா விலைக்கு கொடுக்க முடியும்னு ஒரு சோகமா இந்த தங்க சோபனா பிரதமருக்கு கடிதம் எழுதுங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? கொஞ்சம் கடிதம் பெற்றதா இருந்துச்சு, ஆனா படிச்சவனே தான் இது தங்க சோபனா பிரதமர்கள் எழுதுகிற கடிதம். இந்த காம நாகராஜ என்ன வேலை பார்த்துறான் பார்த்தீங்களா? ஏண்டா நீங்க பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறீங்களா? நீங்க பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறீங்களாடா? அந்த அண்ணாமலை இதெல்லாம் ஒன்னாந்தாலும் அண்ணாமலை என்ன சொல்லிக்கிறான், இதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது. பாஜக என்னாலே பாலியல் ஜல்சா கட்சி தான், இங்க கற்பெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கூடாது. என்ன சொல்றது, இங்க கற்பெல்லாம் நமக்கெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது. நீங்க அப்படி இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதான். இது என்னமோ பெருசா புகார் எத்தணுன்ட்ட போய் வேலையை பாருமான்ட்டான். யாரு? அண்ணாமலை. கேசவ விநாயகம்னு வராம்பார், அவன் யார் தெரியுமா? யாரு? கேசவ விநாயகம் இருக்கிறதுலே நம்பர் 1 பொம்பளை பொறுக்கியாள். அவன் அந்த கமலாயங்கிறதுல டி நகர்ல கமலாயம் பாஜக ஆபீஸ், அதை காம ஆலயமா ரெட் லைட் விபச்சார விடுதியா நடத்துறோம். ஆச்சா? அந்த கேசவ விநாயகனை பத்தியும் தெளிவா யாரோட தெரியும்னா திருச்சி சூர்யா அந்த தம்பி பேசினான்.
இந்த கேசவ விநாயகர் யாருன்னு கேட்டால் ஒரு பொம்பளை மேரின்னு ஒன்று இருக்குது இல்லை பாஜகவில். இந்த திருச்சி சூர்யாவுக்கு அந்த மேரிக்கும் ஃபோனில் 2 பேர் சண்டை நடந்து அவன் கேட்கக்கூடாதெல்லாம் கேட்டு திருச்சி சூர்யா இந்த மேரி பேச, கேசவ விநாயகர் பேத்தி பேச ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு பாருங்க. 2 பேர் அலைபேசி உரையாடல். அந்த கேசவ விநாயகத்தை இந்த மேரின்னு பாஜக ஒரு கேள்விக்குது. அது என்ன சொல்லிச்சுன்னா, கேசவ விநாயக மாதிரி ஒரு சுத்தமான ஆளை பார்க்க முடியாது. பெண்கள் அப்படியே அம்மனமா போய் அவர்கிட்ட நின்னா கூட அவர் எதுவும் உணர்ச்சி இல்லாமல் நிற்பார் அப்படியே. ஏன்னா எல்லாம் மரக்கட்டியில் செஞ்சுக்குது. அவ்வளோ சுத்தமானவர்ணும். உலக மகா பொம்பளை பொறுக்கி அதை ஒரு விபச்சார விடுதியாகவே நடத்துகிறோம். டி நகரில் இருக்கிற பாஜக ஆஃபீஸ் ஒரு விபச்சார விடுதி. அது கமலாலயம் கிடையாது, காம ஆலயம். அங்கே இந்த பொண்ணு தங்க சோபனாக்கு இவ்வளோ கொடுமை நடந்து பிரதமருக்கு கடிதம் எழுதிக்குது. இது ஒரு தங்க சோபனா இல்லை பாஜகவில், இப்படி பல தங்க சோபனாக்கள், இப்படி பல மாவட்ட தலைவர்கள் பாஜகனுடைய மகளிரணி எத்தனையோ பெண்களின் கற்பை சூறையாடி இருக்கிறார்கள். பாவம் அப்பாவி பெண்கள் பதவி வாங்கி தரேன், கவுன்சிலர் சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லி. இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கும் எத்தனையோ பெண்களை, பாஜகவில் இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. பாஜகவில் இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. பாஜகவில் இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. இவங்க இதுல அப்பா அம்மா ஐயோ குஷ்பு பேசுறது என்ன, உலக பத்திரிகை சங்க தலைவி கஸ்தூரி பேசுறது என்ன, எங்க அக்கா இந்தி இசை, தமிழ் இசை சவுந்தரராஜன் பேசுறதுன்னா, வானதி சீனிவாசன் பேசுறதுன்னா, ஐயோ அந்த நடிகை கஸ்தூரி அப்பா அப்பதான் ஓவர். அதுல இந்த டிவி டிபேட்ல பேசுறாங்க பார், அது என்ன சுமதியா என்னன்னோ பல பேருங்கள்லாம் நீட்டா நாம வச்சு அந்த டிபேட்ல அப்படியே பெண்கள் தூத்துக்குடி சமாச்சாரம் நடந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன்லாம் சுட்டு சாக வச்சுக்கணும். அவன் ஏற்கனவே ஒரு கேள்வியை ரேப் பண்ணி கொலை பண்ணிக்கிறான். அவன் எதுவுமே ஜெயிலில் போட்டு விடாது. ரேப்புன்னா சொன்னோம், சுட்டு சாக வச்சுக்கணும். என்ன நீங்கெல்லாம் அப்படியே எங்க அப்பா அதுலயும் அந்த வைகை மகேந்திர பொண்ணு மது வாந்தியா அது பேசுறது என்ன? இங்க பாருமா, உங்க எல்லாரும் கற்பையும் நீங்க பாதுகாக்கங்க. முதல்ல நீங்க எல்லாமே எங்க சகோதரியும் தான். எங்க அம்மா வயசுதான் எங்க அம்மா மாதிரி தான், எங்க அக்கா வயசுதான் எங்க அக்கா வயசு தான், எங்க தங்கச்சி தான் எங்க தங்கச்சி வயசு தான். உன் பிஜேபியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆமாண்ணா மணிப்பூருக்கு போயிருங்களே, போகதான் செய்யும். மணிப்பூர்ல பிஜேபிக்கார பெண்களை கற்பழிக்கிறான், ராஜஸ்தான்ல கற்பழிக்கிறான், உத்தரப்பிரதேசல கற்பழிக்கிறான், மகாராஷ்டிரால கற்பழிக்கிறான், குஜராத்ல கற்பழிக்கிறான், உத்தரகாண்ட்ல கற்பழிக்கிறான். எல்லா ஊர்லயும் பிஜேபி எங்கெங்க ஆட்சி செய்தோ பெண்களை கற்பழிக்கிறான். சொந்த கட்சி மகளிரணி பெண்களே கற்பழிக்கிறான். இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. என்ன தங்க சோபனாக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை இனி பாஜகவில் எந்த பெண்களுக்கும் ஏற்படக்கூடாது. இப்படிப்பட்ட பாலியல் ஜல்சா கட்சி, ஒரு பாலியல் ஜல்சா கட்சி பாஜகவில் இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. எனவே பாஜகவில் இருக்கிற பெண்களே தேர்தல் நேரம் பிரச்சாரத்துக்கு போவீங்க, உங்க பாஜக இந்த காம நாகராஜன் போன்ற ஆட்களிடம் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவை சந்திக்கிறேன். முடியாத குமரன்.